சுதேசமித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நீட் என்பது மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தளம். அதில் அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மருத்துவர்களாக முடியும் என்பது ஒரு சட்டம். அதன் அடிப்படையில் மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக காலம் முழுவதும் படிப்பார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க நல்லபடியா படிக்கணுன்றதுக்காக அவங்கள கோச்சிங் சென்டர்ல சேர்க்கறதுல இருந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. இது பல மாணவர்களுடைய கனவு. தேர்வுல படிச்சு நான் வெற்றி பெற வேண்டும் என்று படித்து வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு மத்தியில் கேள்வித்தாளை வெளியிட்டு அதன் மூலமாக வெற்றி வகை சூடி தரக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு அபாயகரமான ஒரு பாதைன்னு தான் சொல்லலாம். இதை பார்த்தோம் அப்படின்னா இது ஏற்கனவே 2024 பீகார்ல இது சம்பந்தமாக ஒரு கேள்வி எழுந்து அதற்கு ஒரு சிலர் கைதும் செய்யப்பட்டார்கள். அப்போ இந்த கேள்வித்தாள் தயாரிப்பது யார்? அரசு. அரசு கேள்வித்தாளை தயாரித்து அதை லீக் செய்வதில் அரசுக்கு பங்கு இல்லை, ஒரு சிலருக்கு தான் பங்கு இருக்குன்றாங்க. அப்ப அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கு? என் மாணவர் செல்வங்கள் காதுல கண்ணுல டார்ச் அடிச்சு பாக்குறாங்க, பிட்டு ஏதாவது வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு. காதுல இருக்க கம்மல் வரைக்கும் கழட்டிட்டு போகணும். ட்ரெஸ்ஸை கிழிச்சு பாக்குறாங்க, நீங்க இது மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில வரைமுறைகள் இருக்கு, ஃபுல்லா போட்டுட்டு போனாங்கன்னா அதை கட் பண்ணிட்டு இது வரைக்கும் தான் எடுக்கிறாங்க. இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து அவர்கள் சரியா ப்ரிப்பேர் ஆகி போகக்கூடிய அந்த நிலைமையில கடைசியில் அவர்களுடைய எழுதினது அனைத்துமே கேன்சல். அப்படின்னா தவறு செய்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை? தூக்கில் போட்டா கூட தகாது. அதற்கு நிகரான தண்டனை எதுவுமே இல்லை. தண்டனையே கொடுக்க முடியாத அந்த அளவிற்கு பாவம் செய்திருக்கிறார்கள். அந்த குழந்தைங்களை என்ன பாவம் பண்ணாங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு வந்தவர்களுக்கு இது ஒரு என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு தெரியல. மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மாணவ செல்வங்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இதை பற்றி அரசு சிறிதாவது கண்டுகொள்கிறதானா? இல்லை, இதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க. குறிப்பாக இந்த தவறில் ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். கேள்வித்தாள் தயாரித்த அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். இந்த அரசு மாணவர்களிடையே மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய செயல் இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, நீட்லாம் சாதாரண விஷயம் இல்லை. மாணவர் நீட்டை எதிர்ப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சில மாநிலங்களில் விலக்கு வேண்டும் என்று இருந்தது, அது ஒரு புறம் இருக்கட்டும். இது எதையுமே கன்சிடர் பண்ணாத மத்திய அரசு அதை தரமாக நடத்துவதற்கு தகுதியற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தானே இப்ப தெரியுது. இதன் மூலமாக என்ன தெரிய வருது? ஒரு நீட் தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத இந்த ஆட்சியாளர்களால் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு சேர நடத்துவார்களாம். இதையெல்லாம் மக்கள் நம்ப வேண்டும் என்பது நம்முடைய தலையெழுத்தாக இருக்கிறது. நாம் கூறிக்கொள்வது என்னவென்று சொன்னால், நீட் தேர்விற்கு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறு செய்த அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். நிரந்தரமாக பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும். 9 ஆண்டுகளாக செய்ததாக ஒரு தகவல் வந்தவண்ணம் இருக்கிறது. அப்போ 9 ஆண்டுகளாக தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்று படித்து மருத்துவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போ அவர்களுடைய நிலைமை என்ன? என்ன கணக்குல இது போயிட்டு இருக்கு? ABCD 1 2 3 4ன்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு போயிட்டு அங்க டிக் பண்ணிட்டு வர்றதா? என்ன கேள்வி, அதுக்கு என்ன பதில்ன்றது கூட தெரியாம இது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நீட்ல ஃபர்ஸ்ட் இடமா 2வது இடமா வந்த ஒரு மாணவர் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். அப்பவே நீட் தேர்வுல ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வந்தது. இவ்வளோ நடந்தும் 9 ஆண்டுகளாக வேற நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இனியும் இந்த அரசு தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்தி கொண்டால் மட்டுமே, அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி திருத்தி கொண்டால் மட்டுமே இந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். இனி தவறு நடக்காத அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி, இனி இந்த அரசு மக்களுக்கான அரசாக செயல்பட முடியாது. இவர்களை இனி இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கவும் மாட்டார்கள் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.